Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டான ஒயிட் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இத செய்யறதுக்கு நான் வீட் பாஸ்தா எடுத்துர்க்கேன். தட் இஸ் வீட் பாஸ்தானா இது கோதுமையில செஞ்ச பாஸ்தா. ஒயிட் பாஸ்தாவோட வீட் பாஸ்தா ரொம்ப நல்லது. மைதாவோட வீட் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா வீட் நீங்கள் பார்க்கும் போதே நம்ம வீட் பாஸ்தாவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லோ ஷேடில் இருக்கும், ஒயிட்டாக இருக்காது. இப்போ இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 கப் வீட் பாஸ்தா இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை நான் குக்கரில் தான் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மல் இதில் பாயில் பண்ணோன்னா ரொம்ப நேரம் பாயில் ஆகிட்டே இருக்கும். இது குக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நான் வெயிட் போட்டு 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது 3 விசில் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இது ஓப்பன் பண்ணோடனே இது இந்த மாதிரி நல்லா குக் ஆகி பாருங்கள், நம்ம சைஸ் போட்ட சைஸோட இது பிக்காக இருக்கும். இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. இது ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஹீட் ஆன உடனே நான் பட்டர் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆன அப்புறம் 4 நம்பர் கார்லிக் சின்னதாக சாப் பண்ணி நசுக்கி போட்டிருக்கேன். 1 நம்பர் ஆனியன் இப்படி லென்த்தியாக கட் பண்ணி இதையும் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேப்சிகன் நான் கலர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு க்ரீன் மட்டும்தான் அவைலபிள் இருந்தால் நீங்கள் க்ரீன் மட்டும் இது மாதிரி லென்த்தியாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றக்காக நான் எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம்ஸ் இதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம இதை வதக்கக்கூடாது. இது லைட்டாக தான் இதை கொஞ்சம் வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு பெப்பர் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். ஃப்ரெஷ் க்ரீம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஸாக கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கொஞ்சம் ட்ரை ஃபார்மில் எடுக்கிறனால எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் பாயில் பண்ண இந்த பாஸ்தா இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ண மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வெஜிடபிளில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஒரு 50 ml கொஞ்சமாக தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே குக் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக எல்லாமே கோட் ஆகணுன்றக்காக கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேமில் தான் நம்ம மாற்றி மாற்றி குக் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சீஸ் க்யூப் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு க்யூப் நான் ஆட் பண்ணுறேன். இதை இதில் ஃபுல்லாக நம்ம திருவி எடுத்துடணும். இந்த மாதிரி பண்ணிடணும். இது இப்படி கோட் பண்ணும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ளேட் பண்ணும்போது இதை லைட்டாக சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கிட்ஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது ஹெல்த்தி கூட. ஏன் அப்படின்னா இது நம்ம வீட்டில் செய்கிறோம். அதனால தான் இது ஹெல்த்தி சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.